ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நேற்று சைக்கிள் ரிக்ஷாவில் என்னம்மா போட்டிருந்தோம், இந்த இது 11 போட்டுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இதில் இப்போ பாருங்கள், ஒயர் இப்படி வந்திருக்கும். இந்த ஸ்டெம்மை இப்படி வச்சிங்கன்னு சொன்னால், எனக்கு ஒயர் இந்த கீழ்மணியில், இந்த ஸ்டெம்முனுடைய கீழ்மணியில் ஒயர் வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி வரலைன்னா நீங்கள் இந்த 4 மணியில் சுற்றி விட்டு எடுத்துகிட்டு இந்த கீழ்மணிக்கு எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு கீழே இருக்கிற இந்த ஸ்கொயருக்கு 1 2 3 4க்கு ஒரு ஸ்கொயர் போடணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், கீழே இப்படி ஒரு ஸ்கொயர் வந்துருச்சு இல்லையா. இதை இந்த இதோடு ஜாயின் பண்ணணும். சரிங்களா? இதை இப்படி நம்ம இங்கே ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா. இதை பாருங்கள், இந்த சைக்கிளில் இந்த ஸ்டெம்முலேருந்து இப்படி கீழே ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா. இதனுடைய இப்படி ஸ்டெம்மை பிடிச்சிங்கன்னா மேல் பக்கம் இது பார்த்தா போல் ஒரு ஃபேஸ் வரும். மொத்தம் 4 ஃபேஸு, 1 2 கீழே 3, அந்த பக்கம் 4. இதில் இந்த தண்டை பார்த்தா போல் மேலே ஒரு ஃபேஸ் வருதில்ல, அந்த ஃபேஸில் இருக்கிற முதல் ஸ்கொயர் 1 2 3 4. இந்த 4 மணியை இப்படி வச்சு இப்போ ஜாயின் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் இது இப்படி வச்சுக்கிடுங்க. இப்படி வைக்கும்பொழுது உங்கள் வலது கை பக்கம் இருக்கிற மணியில் ஒயர் இருக்குது இல்லையா. அந்த ஒயரை உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் ஒரு மணி கோத்துக்கிட்டா, இப்போ இப்படி பார்க்கும்பொழுது இது மேலே தெரியுது இல்லையா, இந்த மணியில் ஒயரை விடுங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு மணி. இப்போ இதனுடைய பக்கத்து மணி பக்கத்து மணி மறுபடியும் ஒரு மணி. இப்படியே வச்சிங்கன்னா இதனுடைய இந்த பக்கத்து மணி ஒரு மணி.
இது இப்போ மணி கோக்காத எதுவும் மணியில் ஒயரை விட்டு முடிச்சு போடணும். இப்போ இது விளையிறா போல் இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம மேலே போட போகிறோம். இங்கே ஒரு குச்சியை வச்சோம்னா இது ஸ்ட்ரெயிட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்தது ஹேண்டில் பார்க்க போகணும். ஓகேவா? இப்போ ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க. இப்படி வச்சிங்கன்னா இப்போ நம்ம ஜாயின் பண்ணமே அதனுடைய மேலே இது இந்த ஸ்கொயர் தெரியுது இல்லைம்மா, இந்த லெங்க்த்து போட்டோம்ல, அதனுடைய மேல் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு மணியில் இப்படி ஒயர் விட்டு இந்த முதல்ல இருக்கிற இந்த 4 மணிக்குள்ளே ஒரு மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க. இப்போ அந்த முதல் ஸ்கொயரில் 1 2 3 ஒயரம் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போது எனக்கு ஒயர் வந்து எப்படி வந்திருக்குதுன்னா, இது பாருங்கள், இந்த சைடில் வலது பக்கம் வந்திருக்குது. அதனால் எனக்கு இதே இல்லை. உங்களுக்கும் 99% இதே பக்கம்தான் வரும் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா. ஆனால் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதை பொறுத்தது, உள் பக்கம் கொடுத்தோன்னா அது அந்த பக்கம் வரும், அப்படி ஏதாவது மாறி வந்திருக்கும். இந்த உங்கள் பக்கமோ அல்லது உங்களுக்கு எதிர்பக்கமோ ஒயர் வந்தால் அந்த 2 ஒயரையும் எய்தர் இடது பக்கம் அல்லது வலது பக்கம் இருக்கிற மணியில் கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? இப்போ உதாரணமாக இந்த இடத்துல மணியில் முதல்ல இருக்கிற மணியில் ஒயர் வந்திருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த ஒயரை இப்படி ஒரு ஒயரை கொண்டு வரணும், இன்னொரு ஒயரை இந்த 3 மணியில் இப்படி கொண்டு வந்தால் இப்படி வரும். ஏதாவது ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரணும். சரியா? இப்படி உங்களை பார்த்து வச்சுக்கிடுங்க. இப்போது உங்களை பார்த்து இருக்கிற ஃபேஸில் 1 2 3 4 இந்த 4 மணியில் 1 2 3 4 5 ஸ்கொயர் போடணும்மா. 1 போடுறேன் பாரு. ஒன்று 2 3 மணி இடது கை ஒயரில் வலது கை ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுத்து பக்கத்து மணியில்
இப்போ மறுபடியும் 2 மணி. இப்போ பாருங்கள், உங்கள் வலது கை பக்கத்தில் இப்போ நான் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஒரு 4 இதை போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா? இப்போது இன்னும் 4 போடணும். அதாவது ஏற்கனவே இந்த ஸ்டெம்மில் இருக்கிற மணியோடு சேர்த்தா 6 வரணும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஏற்கனவே இருக்கிறதுல ஒரு மணி இருக்குது, நம்ம ஒரு ஸ்கொயர் புதுசாக போட்டுட்டோம். 2 இன்னும் 4 போடணும். ஓகேவா? 4 போட்டுவாங்க. இப்போ பாருங்கள், இது சைக்கிள் ரிக்ஷா. இந்த இது நம்ம போட்டோம், இதுக்கு மேலே 3 போட்டிருக்கோம், அதுலேயே இருக்க ஒன்றோடு சேர்ந்து 6 போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6. இப்போ இந்த 6ல் எனக்கு பாருங்கள் இப்படி மணி வந்திருக்கு இல்லையா? இந்த மணியை இந்த சைடு மணிக்கு, கீழே இருக்க மணிக்கு இப்போ இப்படி வச்சோம்னா இல்லை, இப்படி இருக்கட்டும், பரவாயில்ல, கீழே வேண்டாம். நல்ல வேலை, இப்படியே மணி வந்திருக்கு இல்லையா? கரெக்டாக உங்களை பார்த்து இருக்கிற மணியில் ஒயர் வரும். இப்படி வச்சுருக்குறோம், இப்படி ஸ்டெம்மு போட்டிருக்கோம். இந்த ஸ்டெம்மில் மேலே ஒரு மணி, கீழே ஒரு மணி, எதிர்ப்பக்கம் மணி, உங்களை ஒரு மணி, இந்த 4 மணி வரும். இதில் உங்களை பார்த்து இப்போ மணி இருக்கு இல்லையா? இதில் மேல் பக்க ஒயரில் 3 மணி. இப்போ நம்ம இதுக்கு முன்னே இப்படியே கண்டினியூ பண்ணோம், இந்த பக்கத்தில் விட்டு அந்த பக்கத்தில் விடுறதுக்கு பதில் இந்த கீழே வந்த ஒயரை கீழே இப்படி ஒரு ரோ வருது இல்லையா? உங்களை பார்த்து இருக்கிற அந்த 4 மணியில் கீழே ஒரு ரோ வரும் இல்லையா? இந்த ரோவில் இந்த ஃபஸ்ட்டு மணியில் விடுங்க. ஓகேவா? இப்போ மேல் ஒயரில் 2 மணி.
மறுபடியும் மேல் இடது கை உயரில் 2 மணி. பாருங்கள், இப்போது உங்களை பார்த்து 1 போட்டிருக்கோம். சரியா? இன்னும் 2 போடணும். ஏற்கனவே நம்ம இந்த போட்டோமே அதோடு சேர்த்து 4 மணி வரணும். இப்போ 2 இருக்குது, இன்னும் 2 நம்ம போடணும். இப்போ பாருங்கள், ஓகேங்களா? இது ஓகே. இப்போது இதே போலயே இந்த பக்கம் 1 2 3 4 இந்த 4 மணியில் இதே போல் 5 போடணும். இதில் ஏற்கனவே 1 இருக்குது, இன்னும் 5 போடணும். சரியா? இப்போ நான் 1 போட்டுட்டேன். ஏற்கனவே இதில் 1 இருக்குது, இன்னும் 4 நீங்கள் போட்டு வாங்க. ஓகேவா? 1 2 3 4 5 போட்டாச்சு. இப்போ அதே போல் இந்த சைடு உங்களை பார்த்தா போல் எப்படி இந்த மணிலேயே ஒயர் இருக்குது, இதில் மேலே இருக்கிற மணி, இந்த சைடு மணி, கீழே இருக்கிற மணி, இந்த 4 மணியில் போடணும். சரியா?
ஓகேவா? இப்போ ஹேண்டில் பாரும் போட்டாச்சு. ஓகேவா? ஸோ இப்போது நம்ம அடுத்தது இந்த இடத்துல வீல் ஜாயின் பண்ணணும். சரியா? இதுக்கு வந்து இந்த 7 7ன்னு போட்டு 2 போட்டு சொல்லியிருப்பேன் இல்லையா? 7 7 7ன்னு 2 ஸ்டெம்மு போட்டு வர சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதை நான் இன்னும் போடலை. அதை போட்டுட்டு அந்த ஸ்டெம்மை எப்படி ஜாயின் பண்ணி இங்கே வர இந்த இதோட ஜாயின் பண்ணணுன்றதை காமிச்சு இந்த வீலை நம்ம கனெக்ட் பண்ணிட்டுருவோம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் அதை முடிச்சிடுவோம். அப்புறம் ஒன்றுமா இது வந்து இங்கே நான் பெல்லு கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ போடுற ரிக்ஷாவில் நான் அதை கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஆக்சுவலாக சைக்கிள் ரிக்ஷாவுக்கு இங்கே பெல்லு இருக்குமான்னு தெரியல. அப்போல்லாம் வந்து இந்த கீழே தான் இப்படி பிடிச்சி இதை தான் இது பண்ணுவாங்க. அதை நான் பார்த்து பண்ணுறேன். ஓகேவா? இந்த லைட்டுக்கு மட்டும் இது பண்ணிக்கலாம். அது வீலெல்லாம் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஐட்டம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த குச்சியை வச்சோம்னா இது ஸ்டிஃபாக நிற்கும்மா. இந்த இடத்துல குச்சி இந்த பெண்டு ஆகாது. குச்சி எல்லாத்துக்குமே அந்த கம்பியோ குச்சியோ வச்சோம்னா ஸ்டிஃபாக இப்படி நிற்கும். அது வரைக்கும் குச்சி இப்படி தான் இருக்கும். இது ஹேண்டில் பார் போட்டாச்சு. சைக்கிள் ரிக்ஷாவுடைய மேக்ஸிமம் இன்னும் ஒரு வீடியோ தான் வரும். என்ன? ஸோ சைக்கிள் ரிக்ஷா ரெடி. அடுத்த ஐட்டம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்போம்மா. அதாவது குழந்தைங்க பாட்டுக்கு மழலையர் பாட்டுன்னு இந்த அம்மா இங்கே வருது இல்லையா, அந்த ராகத்துலேயும் தோசை அம்மா தோசையில் சும்மா சப்பாத்திக்குன்னு நானே இது அது பார்த்துருக்கவங்க யாராவது நம்ம இதில் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு. ஓகேங்களா? சும்மா குழந்தைங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் அந்த மாதிரி போட்டேன். நானே அந்த மாதிரிலாம் ஏற்கனவேலாம் பிள்ளையார் பாட்டெல்லாம் கூட போட்டிருப்பேன். அந்த மாதிரி அது சரி, குழந்தைங்களுக்கு ஒரு பாட்டு இன்னும் கூட இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்காகவும் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் சின்ன சின்ன பாட்டுங்க. அதையும் அப்பப்போ நான் போடுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ.